தம்பி நடிக்கும் போது பயப்படக்கூடாது. இன்னொன்னு, நீங்க நடிக்கும் போது நான் டேனியல் பாலாஜி கிடையாது. நான் ஒரு சாதாரண இந்த கேரக்டருக்கு உள்ள ஒரு மனுஷன். அந்த கேரக்டரை மாத்திரம் நீ பார்த்தா போதும், உன்னுடைய வேலையை நீ கான்பிடென்டா தைரியமா நீ பண்ணு அப்படின்னு ஒரு டெபியூ நியூ கமருக்கு அவர் கொடுத்த உற்சாகம் அது எனக்கும் ஒரு படிப்பினையா இருந்தது. நான் முதல்ல டேனியல் பாலாஜி சாரை வந்து இயக்குனர் பிரசாத் பிரபாகர் சார் அவர்கள் வந்து டேனியல் பாலாஜி சாரை வீட்டுக்கு போய் அவங்கள வந்து பார்த்து இந்த பிலிம்க்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி இது பண்ணப்போ அப்பதான் வந்து என்னை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ நான் வந்து அவருக்கு அஸ் அ பார்ட் ஆஃப் த மூவி மேக்கிங் அவருக்கு நன்றி சொல்றதுக்காக, சார் எங்க படத்துல நடிக்கிறதுக்கு நீங்க சம்மதிச்சதுக்கு உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி அப்படின்னு அந்த நன்றி சொல்றதுக்காக வீடியோ கால்ல வந்துட்டு அவரை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் தான் எனக்கு கிடைச்சது. வீடியோ கால்ல சொல்லுங்க, உங்களை நீங்க பாடுங்க, உங்களை பார்த்திருக்கேன் நான், எனக்கு உங்க பாட்டுல நான் நிறைய கேட்டிருக்கேன், ரொம்ப சந்தோஷம் சார். சரி இவ்வளவு பாடுறீங்க, நான் கேட்கிற பாட்டு உங்களால பாட முடியுமா அப்படின்னாரு. சார் கண்டிப்பா சொல்லுங்க சார், தெரிஞ்சா கண்டிப்பா இப்பவே பாடுறேன் சார் அப்படின்னு. அவர் முதல்ல என்கிட்ட கேட்டது, நம்ம தண்ணீர் படத்துல வர எம்எஸ்வி சார் அவர்கள் இசையமைத்த சுசிலாமா அவர்கள் பாடிய கண்ணான பூமகனே கண்ணுரங்கு சூரியனே அப்படிங்கிற பாட்டு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். ஆக்சுவலா அந்த பாட்டு வந்து நான் நிறைய கேட்டு வளர்ந்துருக்கேன், ஆனா பாட்டு வந்து எனக்கு பாடம் இல்லை, பாடுறதுக்கு எனக்கு பாடம் இல்லை. நான் சொன்னேன், சார் மன்னிக்கணும், நீங்க ரொம்ப ஒரு அழகான பாட்டு கேட்டிருக்கீங்க, ஆனா வந்து இந்த பாட்டை நான் கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து நேர்லயே வந்து உங்களுக்கு நான் பாடி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படியா, சரி வேற ஒரு பாட்டு சொல்லுங்க, அது பாட முடியுமா அப்படின்னாரு. என்ன பாட்டு சார் சொல்லுங்க. சிங்கார வேலனி தேவா பாட தெரியுமான்னு கேட்டார். அது நல்லா தெரியும் சார் சொல்லிட்டு உடனே வீடியோ கால்ல வந்துட்டு நான் சிங்கார வேலனி தேவா பாடினேன். பாடி முடிச்சு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது நான் அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, அவர் எப்பேற்பட்ட ஒரு நடிகர், திறமைசாலி, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பயங்கரமான திறமைசாலி. சினிமா நுணுக்கங்களை பற்றியும் நடிப்பு திறன்களை பற்றியும் ஸ்கிரீன் ஸ்பேஸை எப்படி வந்துட்டு, ஏன்னா பாலாஜி சார் வந்து ஒரு ஸ்கிரீன்ல வராருனாவே கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ணிடுவார். அது நெகட்டிவிட்டி வேலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், மோஸ்ட்லி அவர் நடிச்ச எல்லாம் வில்லன் கேரக்டர்ஸ் தான். அந்த வந்தாலே அந்த கண்ணுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அதுதான் முக்கியமா சொல்லுவாங்க, நடிகருக்கு வந்து கண்ணு பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி அந்த பாட்டு அவர் பின்னாடி இருக்கிற அவர் உட்காந்துட்டு இருந்த ரூம்ல ரொம்ப சிம்பிளா இருந்தது. நான் வந்து பிரசாத் சார்ட்ட கேட்டேன், என்னங்க இவரு இவ்வளவு பெரிய நடிகர், என்ன ரொம்ப சாதாரணமா ஒரு கைத்துக்கட்டுல சிம்பிளா ஒரு பாட்டுக்கு சிம்பிளா இருக்காருமா. அவர் இருக்கிற இடமும் அப்படிதான் இருக்கு, அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா யதார்த்தமான ஒரு வாழ்க்கை. ஏன்னா ஸ்கிரீன்ல எல்லாரும் பெரிய ஸ்டார்வாட்ஸா இருக்கலாம், திறமைசாலிகளா இருக்கலாம், ஆனா நிஜ வாழ்க்கையில எல்லாருமே வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு பிள்ளை, கணவருக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பன், இவ்வளவுதான் ஒரு குடும்பம், ஒரு ஹியூமன் பீயினோட லைஃப் ரிவால்வ் ஆகுறது இவ்வளவுக்குள்ளதான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவருடைய சிம்பிளிசிட்டி. அப்புறம் இந்த பாட்டை வந்துட்டு செய்ய ஒரு நாள் கேட்டாரு. இவ்வளவு நம்ம எல்லாம் பார்த்து ரொம்ப மெச்சி ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நம்ம படத்துல வேற நடிக்கிறாங்க பாலாஜி சார். அவர் கேட்டு இந்த பாட்டை கத்துக்கிட்டு பாடணும்னு சொல்லி ஒரு ஃபியூ டேஸ்ல வந்து அந்த பாட்டை உட்காந்து படிச்சு நோட்ஸ் எடுத்து நான் வந்து வாய்ஸ் நோட்டா அனுப்பினேன். ஏன்னா அவரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல, அதனால இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது, ஒரு ஆசையா கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் நோட்டா நான் அனுப்பினேன். பிரசாத் சார் வந்து பாலாஜி சாருக்கு அனுப்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டை ஒரு சில காரணங்களுக்காக நான் அந்த பாட்டை இப்ப பாட விரும்புறேன். ஏன்னா அந்த பாடல் வரிகள் என்ன சொல்றதுன்னா, இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு அந்த மறைந்த அந்த ஆத்மாவுக்கு அது ரொம்பவே வந்து பொருந்தும். அதனால வந்து வித் யுவர் பெர்மிஷன் அந்த பாடலை ஜஸ்ட் நான் மாத்திரம் தான் பாட போறேன், நோ இன்ஸ்ட்ருமெண்ட் நத்திங். பாடலாமா? கேக்குறீங்களா? வாழ்க்கையில வந்து ஒரு சிங்கருக்கு வந்து, பாடகர்களுக்கு வந்து, நான் வந்து இந்த தமிழ் மண்ணில் பிறந்த ஒரு பொண்ணு. எனக்கு எம்எஸ்வி சாருடைய பாடல்களோ, இளையராஜா சார் அவர்களுடைய பாடல்களோ, ஜி ராமநாதன் அவர்கள் இருந்து இன்னைக்கு ஏஆர் ரகுமான் சார், அனிருத் சார், எல்லாருமே வந்து இதெல்லாம் வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் கல்ச்சர். நம்ம அந்த மண்ணுடைய மனம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வளர்ந்த ஒரு பொண்ணுதான் நானு. எனக்கு பல பாடல்கள் எனக்கு மெமரிஸ். சில பாடல்கள் முக்கியமா வந்து எஸ்பிபி சார் மறைவுக்கு அப்புறம் எனக்கு வந்து பல பாடல்கள் கேட்கறதுக்கே ஒரு மாதிரி பயமா இருந்தது. எந்த பாடல்லாம் வந்து தூங்கும் போதும், நடக்கும் போதும், உட்காரும் போதும், வண்டி ஓட்டும் போதும், பிள்ளைகளோட விளையாடும் போதும், குடும்பத்துல இருக்கும் போது கேட்டு நான் வளர்ந்த பாடல்கள். ஒரு சில பேருடைய மறைவுக்கு அப்புறம் வந்து அந்த பாடல்களை கேட்க முடியாம போயிடும். ஏன்னா சிங்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸ். அதுல அழகான மெமரிஸ் இருக்கு, ரொம்ப துக்கமான மெமரிஸ் இருக்கு. இந்த ஒரு மெமரிய, இந்த பாடலை நான் எப்படி அழகான ஒரு பாடல்ல சேர்க்கிறதா இல்ல துக்கமான மெமரியில சேர்க்கிறதான்னு எனக்கு தெரியல. எனிவேஸ், எனக்கு வந்து
இவருடைய மறைவு, எனி ஆர்டிஸ்ட் ஃபார் தட், எனி ஒரு நல்ல ஒரு கலைஞர், மக்களுடைய மனதில இடம்பெற்ற கலைஞர்கள், அவங்க வில்லனா நடிக்கிறாங்க, ஹீரோனா நடிக்கிறாங்கிறது முக்கியம் இல்ல, நடிப்பு துறையில எப்படி அவங்களுடைய நடிப்பை நடிச்சிருக்காங்க, அவங்களுடைய தொழிலை எப்படி நல்லா பண்ணியிருக்காங்க. அது பாடகரா இருக்கட்டும், நடிகரா இருக்கட்டும், இயக்குனரா இருக்கட்டும், பாடல் ஆசிரியரா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அந்த மாதிரி மக்கள் மனசில் இடம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் டேனியல் பாலாஜி சார். எனக்கு ஆக்சுவலா அவர்கிட்ட வந்துட்டு அந்த வீடியோ கால்ல நான் பேசினப்ப கூட அவர் ரொம்ப ஜாஸ்தி சிரிக்கல, அவர் ரொம்ப கம்மி தான் எனக்கு சிரிச்சது. இன்ஃபேக்ட் அவருடைய போட்டோ வந்துட்டு கேட்டது கூட அவர் சிரிச்சு இவ்வளவு அருமையா முழுசா நல்லா சிரிச்ச ஒரு போட்டோ, அந்த போட்டோ தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க குடும்பத்தினர்கிட்ட இருந்து கேட்டு நாங்க வாங்கினோம். ரொம்ப ஒரு காமான ஒரு பர்சன். ஷோபனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஆனா பார்த்தா டெரரா இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட வந்து எனக்கு அவர்கிட்ட பேசலாமா வேண்டாமா, சார் காஃபி சாப்பிட்றீங்களா, சார் டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா, சாப்பாடு எப்படி இருந்தது, ஏதாவது குறைகள் இருக்கா, ஏதாவது தேவையா எல்லாம் கேட்கறதுனா கூட எனக்கு ஒரு பயம். ஆனாலும் பேசுவேன், தைரியமா போய் பேசுவேன். வேண்டாம் மேடம், தேங்க்யூ, இப்படிதான் சொல்லுவாரு. இது இந்த ஷெல்லுக்கு உள்ள வந்துட்டு வேற ஒரு பாலாஜி சார் ஒருத்தர் இருக்கார். இங்க ஷெல்லுக்கு வெளியில இருக்கிறது டேனியல் பாலாஜி அவர்கள், அந்த ஷெல்லுக்கு உள்ள இருக்கிறது பாலாஜி சார் அவர்கள். ரொம்ப ஒரு கான்ட்ராஸ்டிங் பர்சனாலிட்டின்னு தான் நான் சொல்வேன். படத்துல ஒரு நடிகரை பாக்குறதுக்கும் நிஜ வாழ்க்கையில அவங்களோட யதார்த்த வாழ்க்கையில அவங்கள பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள். அவர் இவ்வளவு தூரம் ஆன்மீகத்துல சிறந்து இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு தேடுதல் இருக்கும் அவருக்குன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அது மாத்திரம் இல்லாம இந்த படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது அதிகமா வந்து ஈஸ்வர் கிருஷ்ணாவோடையும் சாருகேஷ் அவர்களுடையும் அவர் அதிகமா பேசியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாம அவர் கூட ரன்னிங் கேரக்டரா வந்துட்டு இருந்த பாபு அவர்களோடும் முத்து அவர்களோடும் அதிகமா அவர் வந்துட்டு பேசியிருக்கிறாரு. அப்பவே வந்து ஈஸ்வர் கிருஷ்ணா கிட்டக்க அவர் சொல்லி இருக்கிறாரு, இதுதான் என்னுடைய கடைசி படமா இருக்கும், இதுக்கப்புறம் நான் பரிபூர்ணமா ஆன்மீக வழியில தான் போறதா இருக்கேன். இதுல என்னன்னா, மனுஷன் எவ்வளவு சம்பாரிச்ச காசும் வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு கோயில வந்துட்டு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிருக்காரு. அவர் வந்து பயங்கரமான ட்ரெஸ் போட்டுலாம் நாங்க வந்து பெருசா ஆடம்பரமா ட்ரெஸ் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. அட்லீஸ்ட் இந்த ஆர்பிஎம்மோட ஜேர்னில அட்லீஸ்ட் நான் சொல்லணும்னா, சாதாரணமா ஒரு வேஷ்டி வீட்டுல இருக்கும்போது சாதாரண ஒரு வேஷ்டி கட்டிட்டு தான், ஒரு பனியன் போட்டுட்டு தான் அவர் இருந்திருக்காரு. தட்ஸ் கான்ட்ராஸ்ட் திங். அண்ட் முக்கியமா இந்த டைரக்டர் பிரசாத் பிரபாகர் சார் அவர்களோட பாலாஜி சாருக்கு நாங்க செட்டிலேயே சொல்லிப்போம். பிரசாத் சார் எல்லாம் நாங்க கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிரசாத் சார் வந்து ஏதாவது சீன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கொள்றதுக்கு ஏதாவது வந்தானுங்க, சபா வந்துட்டீங்களா சொல்லுங்க, இப்படிதான். அந்த சபாங்கிறது நாங்க சொல்லி எங்களுக்கு இதெல்லாம் பயங்கரமான ஒரு ஹாண்டிங்கான மெமரிஸ் ஆயிடுச்சு. ஹியூமரா இருந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஹாண்டிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரத்தூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் தான் அவர் ஆவடியில வந்து கட்டி இருக்கிற கோவில். ரொம்ப அழகான கோவில். உங்களுக்கு கோவில் போற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு தடவை போய் விசிட் பண்ணுங்க. இவரை பத்தி நான் ரெண்டே ஒரு விஷயம் மட்டும்தான் நான் சொல்லணும். நான் சின்ன வயசுல சில படங்கள் நடிச்சேன். அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதிகமா ஒன்னும் படங்கள்ல நான் நடிக்கல. சொல்ல போனா பாட்டு மேல் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் இருந்து படம் வந்து அந்த அளவுக்கு நடிக்கல. நானு இந்த படம் நடிக்கும் போது எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஏதோ ஒரு சில படங்கள் நடிச்சேங்கிற எந்த ஒரு அனுபவம், ஒரு கான்பிடன்ஸ் எதுவுமே எனக்கு கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் டே செட்டுக்கு வரும்போது டைரக்டா பாலாஜி சார் கிட்ட சார் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன மேடம் சொல்லுங்க சார், நீங்க நடிக்கும் போது நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்கிறத பாக்குறதுக்கு எனக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும்னு கேட்டேன். அதாவது நீங்க பாக்கணும். இல்ல சார், நான் வந்து நீங்க தான் ஏற்கனவே நடிச்சிருக்கீங்களே சார். இல்ல சார், அவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க, உங்க முன்னாடி அந்த வார்த்தையை சொல்றதுக்குலாம் எனக்கு எந்த தகுதி இல்ல, நான் கத்துக்கிறேன், என்ன ஒரு ஸ்டூடெண்டா நினைச்சு ஜஸ்ட் அட்லீஸ்ட் நீங்க பெர்ஃபார்ம் பண்றது எனக்கு பாக்குறதுக்கு அனுமதி கொடுங்க. சரி பாருங்க. சோ பல ஷார்ட்ஸ் வந்து அவர் எப்படி ஒர்க் பண்ணாரு, எப்படி, ஏன்னா ஸ்கிரீன்ல ஒரு நடிகருடைய பிரசன்ஸ், அந்த பெர்ஃபார்மன்ஸ பாக்குறது ஒரு விஷயம், சாதாரணமா இருப்பாரு. ஆனா அந்த ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் அவருடைய கண்ணு, அவருடைய பாடி லாங்குவேஜ் அந்த கேரக்டருக்குள்ள அப்படியே வந்துருவாரு. இது ஒண்ணு. ரெண்டாவது நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், இந்த படத்துல ஈஸ்வர் கிருஷ்ணா அவர்களும் இங்க இருக்கிற தயா பிரசாத் பிரபாகர் அந்த அவங்களுக்கும், இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து டெபியூ பிலிம். முதல்ல இவங்க வந்து ஃபுல் ஃபிளஷ்டா ஒரு பிலிம்ல அவங்க நடிக்கிறாங்க. எங்ககிட்ட எப்படி அப்ரோச் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்கணும்னு ஒரு ஆர்வம். தயா பிரசாத் அவர்களோட வந்து காம்பினேஷன் சீன்ஸ் நிறைய பாலாஜி சாருக்கு இருந்தது. அண்ட் ஈஸ்வரும் இதே மாதிரி தான் வந்து நடிக்கும் போது, ஃபர்ஸ்ட் டே வந்து ஈஸ்வர் நடிக்கும் போதே வந்து டென்ஷன், பயங்கர ஒரு படபடப்பு. ஈஸ்வர் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாரோ, கத்துட்டு வந்தாரோ, டோட்டலா அங்க மறந்தாச்சு. அப்ப இவர் ஒரே வார்த்தை சொன்னாரு, தம்பி
நடிக்கும் போது பயப்படக்கூடாது. இன்னொன்னு, நீங்க நடிக்கும் போது நான் டேனியல் பாலாஜி கிடையாது. நான் ஒரு சாதாரண இந்த கேரக்டருக்கு உள்ள ஒரு மனுஷன். அந்த கேரக்டரை மாத்திரம் நீ பார்த்தா போதும், உன்னுடைய வேலையை நீ கான்பிடென்டா தைரியமா நீ பண்ணு அப்படின்னு ஒரு டெபியூ நியூ கம்மருக்கு அவர் கொடுத்த உற்சாகம் அது எனக்கும் ஒரு படிப்பினையா இருந்தது. தயா பிரசாத்துக்கு வந்துட்டு அவங்க நடிக்கும் போது பல ஷார்ட்ஸ்ல வந்து இது இப்படிதான் இருக்கணும், ஃப்ரேம் இப்படிதான் பார்க்கணும், கண் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து அவர் வந்துட்டு சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் பல பல பெரிய நடிகர்கள் வந்துட்டு ரொம்ப கற்று தேர்ந்தவர்கள் நிறைய பேர் பண்றாங்க. ஆனா இது சில பேர் வந்துட்டு நான் இதுக்கு இதை தலைனா அவங்க எப்படின்னா அவங்க பிலிம் அவங்க நடிக்கிறாங்க எப்படின்னா போட்டோம்னு சில பேர் இருக்காங்க. ஆனா அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இப்ப ஈஸ்வர் கிருஷ்ணாக்கும் சரி தயாக்கும் சரி அவங்க இந்த படத்துல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு ஒரு பேர் வரணும். அதுல 50% வந்து டேனியல் பாலாஜி சாருக்கு போகும் தான் சொல்லுவேன். 50% டைரக்டர் சார் அவருக்கு போகும். சோ இந்த விஷயங்கள் ஷேர், அதுவும் இல்லாம இந்த படம் வந்துட்டு இட்ஸ் அ சஸ்பென்ஸ் த்ரில்லர். டேனியல் பாலாஜி சாருக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் தெரியும் தெரியல, லேஸ்ல ஒரு ஸ்கிரிப்ட் அவர் ஒத்துக்க மாட்டார். லேஸ்ல ஒரு ஸ்கிரிப்ட கன்வின்ஸே பண்ண முடியாது. அதுவும் இல்லாம இந்த கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி இருக்கிற மூவிஸ 1008 லாஜிக் இருக்கணும். ஒவ்வொரு சீனுக்கும் அந்த கதை மூவ் ஆகிற விதங்கள் எல்லாத்துக்குமே அந்த லாஜிக் இருக்கணும். அதுல பிரசாத் பிரபாகர் சார் வந்து ரொம்ப அழகா கதையை விவரிச்சு அவருடைய கதாபாத்திரத்தினுடைய தன்மை என்ன எது பிலிமை பத்தி ரொம்ப கரெக்டான கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் கரெக்டா கொடுத்து அதுக்கப்புறம் தான் பல மீட்டிங்களுக்கு அப்புறம் தான் வந்து பாலாஜி சார் வந்து இந்த படத்தை வந்துட்டு நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அந்த மாதிரி ஒரு பரிபூர்ண உழைப்பு ஆர்பிஎம் டீம் எல்லாருமே இதுல ஒர்க் பண்ணிருக்கிற ஆர்டிஸ்டும் சரி, இதுல ஒர்க் பண்ணிருக்கிற டெக்னீஷியன்ஸும் சரி, ஒரு பரிபூர்ண உழைப்பு மூலமா வந்துட்டு இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் தான் ஆர்பிஎம். இந்த திரைப்படத்துக்கு உங்க எல்லாருடைய பேராதரவும் ஆசீர்வாதமும் நல்ல குட் விஷஸும் எங்களுக்கு என்னைக்குமே இருக்கணும். இன்னும் மேலும் மேலும் உழைக்கிறதுக்கு எங்க டீம் நாங்க தயாரா இருக்கோம். மேலும் மேலும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த படத்துல நடிச்சவங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே இன்னும் வாழ்க்கை இன்னும் நல்லபடியா உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார வேண்டிக்கிறேன். அது மாத்திரம் இல்லாம இன்னைக்கு நாள் வந்து அவர் இறந்த நாளா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு ரொம்ப விசேஷம். இன்னைக்கு சூரிய கிரகணம் நடந்துகிட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்லாம நிறைய கிரகங்களோட சேர்க்கை ரொம்ப நல்ல விஷயம். இந்த உலகத்துக்கே வந்து நிறைய நன்மை நடக்கக்கூடிய ஒரு தினமாக எல்லாரும் சொல்றாங்க. அந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே கிட்டட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டி எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த ஆர்பிஎம் டீம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.